ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு பெரிய பல்லாரி ஒரு 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பெரிய தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கத்திரிக்காய் பாருங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளித்தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 6 காஞ்ச மிளகா பிச்சு வச்சுருக்கேன். இதுதான் கொஞ்சம் காரத்துக்கு இந்த சட்னிக்கு. லைட்டாக மிளகாத்தூள் போடணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் இந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வதக்கிக்கிறோம். இது நல்லா மசிஞ்சு வரணும். லைட்டாக இதுக்கு உப்பு போட்டுக்குவோம், அப்போ தான் மசிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதை காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்குவோம். ரொம்ப போட வேணாம், லைட்டாக ஒரு கலருக்காக தான் மிளகாத்தூள் போடுறது. இப்போ இதோட இந்த கத்திரிக்காயையும் சேர்த்துக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இது நல்லா வதங்கி கொஞ்சம் மசிஞ்சு வரணும். இதுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும். உப்பு போட்டால் தான் நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அந்த பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டயத்தில் இதுக்கு கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, இதை இதுக்கு லைட்டாக ஊற்றிக்குவோம். ரொம்ப ஊற்ற வேணாம், லைட்டாக ஊற்றினா போதும். அது ஒரு டேஸ்ட்டுக்காகத்தான். இப்போ இது கூட தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இந்த கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் நான் லைட்டாக மசிச்சு விட்ருக்கேன். அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, 2 கையும் வச்சு மசிக்கிறனால எடுக்க முடியல. நல்லா மசிச்சு விட்டோம்னா இப்படி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் இது வச்சுக்கலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.